தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ஜீவ வார்த்தை என்கிறதான இந்த நிகழ்ச்சியின் மூலம் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவதை குறித்து மிகவும் சந்தோஷம். ஆவியானவர் தொடர்ந்தும் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஜனங்களை ஆசீர்வதித்து ஆவிக்குரிய விதமாக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களோடு நடத்துவாராக. ரோமர் 13ஆம் அதிகாரம் 13வது வசனம். நேற்றைய கடந்த செய்தியில ஒளிக்குரிய காரியங்கள், அந்தகாரத்துக்குரிய காரியங்கள், அந்தகாரத்தை தள்ளி ஒளியின் பிள்ளைகளாக ஆயுதங்களை தரித்து கொண்டு வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை வாழணும் என்று பார்த்தோம். தொடர்ந்து அந்த அந்தகாரத்துக்குரிய காரியங்கள், பிசாசுக்குரிய காரியங்கள், உலகத்துக்குரிய காரியங்கள், தேவன் வெறுக்கிற காரியங்கள், அருவருக்கிற காரியங்கள் என்ன என்று சில பட்டியலை அங்கே 9வது வசனத்திலே சில காரியங்களை சொன்னாரு. இங்கே 13வது வசனத்திலையும் சில காரியங்களை சொல்றாரு. அதுல முக்கியமான ஒரு காரியத்தை இந்த நாட்களை பார்க்க போறோம். களியாட்டும் வெறியும். களியாட்டு என்றால் என்ன? களி கூறுகிறது. தெய்வத்துடைய காரியங்கள் மூலம் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை, ஒரு சமாதானத்தை, ஒரு சந்தோஷத்தை கொண்டு வருவதை விட்டு தெய்வத்துக்கு எதிரான ஒரு காரியத்தின் மூலம் எங்களுக்கு ஒரு களியாட்டு, ஒரு கொண்டாட்டம், ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வருகிற ஒரு காரியத்தை தெய்வத்துக்கு எதிரான ஒரு காரியங்கள் மூலம் கொண்டு வருகிறது. இந்த களியாட்டு. ஆண்டவருடைய வார்த்தை சமாதானத்தை, சந்தோஷத்தை, நீதிய, பரிசுத்தத்தை கொண்டு வரும். நிரந்தர சமாதானத்தை, அன்ப, கீழ்ப்படிதலை கொண்டு வரும். இந்த களியாட்டம் என்கிறது, இந்த களியாட்டத்திற்குள்ளதான் குடி, வெறி, இதெல்லாம் ஒரு களியாட்டம். என்னத்தையாவது தனக்குள்ள அனுப்பி ஊத்தி தன்னை ஒரு சந்தோஷமா, ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறது போல அதை கொண்டு வருவதற்கு இத ஒரு வெறிக்கத்தக்கதான ஒரு மதுவை, ஒரு வைனை, ஒரு காரியத்தை உள்ளுக்கு அனுப்புறது, இது களியாட்டத்துக்குள்ள வருது. அதே மாதிரி உலகத்துல நடக்கிறதான இந்த கூத்துக்கள், இந்த ஆட்டங்கள், பாட்டுக்கள், அந்த திரைப்படங்கள், சினிமாக்கள், இதெல்லாம் இந்த களியாட்டத்துக்குள்ள வருது. என்ன? தற்காலிகமான, நிரந்தரம் இல்லாத, வேதம் கொண்டு வராத ஒரு களிப்ப, ஒரு மகிழ்ச்சிய கொண்டு வருகிற காரியங்கள், இதான் களியாட்டம். இப்படிப்பட்ட காரியத்தை அந்தகாரத்துக்குரிய காரியம் என்று சொல்றாரு. களியாட்டம் வெறியம் என்று சொல்லிட்டார். வெறி எப்படி வரும்? ஒரு மதுபானத்தை, ஒரு வைனை குடிக்கிறதால வெறி வரும். அப்ப வெறி அந்தகாரத்துக்குரிய காரியம் என்றா, அப்ப அதை நாங்க செய்யக்கூடாது என்பதை இங்க தெளிவாக நாங்க புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு குடிக்கிறதுக்கு தீமேத்திக்கு பவுல் சொல்லிட்டாரு, உன் வயிற்றுல இருக்கிற பலவீனத்துக்காக கொஞ்சம் வைன் குடி, அவர் சொல்லி போட்டாரு. அப்ப வைன் குடிக்கலாம். வயிற்றுல பலவீனம் இருந்தா வைன் குடி, திராட்சை ரசம் குடி, வைன் மன்னிக்கணும், திராட்சை ரசம் குடி என்று தமிழ்ல. அப்ப அதை எடுத்து அதை வைனாக மாற்றி இப்ப நான் வைன் குடிக்கலாம். இப்ப வயிற்றுல பலவீனம் இருந்தா குடின்னு சொல்லலாம். முதலாவது, இப்ப வயிற்றுல பலவீனம் இல்லாத நீ குடிச்சா உனக்கு என்ன நடக்கும்? வயிற்றுல பலவீனம் வரும். வயிற்றுல பலவீனம் இருக்கிறவனுக்கு தான் திராட்சை குடிக்க சொல்றாரு. அடுத்தது, இயேசு தண்ணீரை ரசமாய் மாத்தினாரு, இது ஒரு காரணம் சொல்லுவாங்க.
இயேசு வந்த பழைய ஏற்பாட்டு காலம் அநேக காரியங்கள் அதுக்கு சொல்ல முடியும். பழைய ஏற்பாட்டு காலத்துல அங்க யூதருக்கு அவங்களுடைய கொண்டாட்டங்கள்ல அந்த திராட்சை ரசம் முக்கியமான ஒரு காரியமாக இருந்தது. அது அந்த இடத்துல கூடாது கூட குறையப்படக்கூடாத ஒரு காரியமா இருந்தபடியா அது அவங்களுக்கு முக்கியமா இருந்தபடியா ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து ஒரு குறையை அவர் நிறைவேற்றினார். இதெல்லாம் வச்சு போட்டு அங்க பைபிள்ல 100 வசனம் இருக்கு. குடிக்க கூடாது, நீ தேவனுடைய ஆலயம், ஆவியானவர் எனக்கு வாசம் பண்ற புதிய ஏற்பாடுல அந்த இதெல்லாம் இருக்கு. நீதிமொழிகள்ல குடிச்சா என்ன நடக்கும், அப்படி எப்படி போகும், அது எப்படி விஷமா மாறும், எப்படி பாம்பா மாறும், அப்ப அது எப்படி உன்னை கெடுக்கும், அது எப்படி உன்னை விபச்சாரம் செய்ய வைக்கும், வேசித்தனம் பண்ண வைக்கும், உள்ள அசுத்தங்கள் அந்தகார கிரிகளை கொண்டு வரும் என்று நீதிமொழிகள்ல சாலமா எழுதியிருக்கிறார் ஆவியானவர் மூலம். இதெல்லாம் விட்டுரும். ஒன்று ரெண்டு வசனங்களை பிடிச்சு கொண்டு நாங்க அதை செய்வதற்கு வேதத்துல வசனத்தை நாங்க தேடுறோம். எங்கட பாவத்தை செய்வதற்கு, எங்கட அந்தகார காரியங்களை நாங்க எங்கட வாழ்க்கையில செய்யறதுக்கு வேதத்துல வசனம் தேடுகிற கிறிஸ்தவர்களாக அநேகர் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம். இயேசுவின் நாமத்தில் நிலைமை மாற வேண்டும். வேதம் சொல்லுகிறதுபடி வாழணும் ஒழிய நாங்க எங்கட விருப்பத்துக்கு செய்கிறதுக்கு வேதத்துல வசனம் தரக்கூடாது. இயேசுவின் நாமத்தில். அப்ப என்ன, களியாட்டமும் வெறி, வேசித்தனம், காம விகாரம், வாக்குவாதம், பொறாமை எல்லாம் இதுல வருது. இதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில இல்லாதபடி, இது இருந்தா அந்தகாரத்துக்குரியவர்கள், பிசாசுக்குரியவர்கள், நரகத்துக்குரியவர்கள், அக்கினிக்குரியவர்கள். அப்ப இந்த காரியம் களியாட்டம், வெறி, வேசித்தனம், காமவிகாரம், வாக்குத்தத்தம், பொறாமை, விபச்சாரம், கொலை, களவு, பொய்ச்சாட்சி, இச்சை இல்லாதபடி வாழ ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்து வழி நடத்துவாராக. ஆமென்.